இந்த திமுக ஆட்சியில பச்சை குழந்தையில இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் பாதுகாப்புல நம்ம பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமைன்னு பாத்தீங்கன்னா, தாயோட கருவறைக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு கூட நமக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையை இந்த திமுக அரசு உண்டாக்கியிருக்கு. திமுக கொடி கட்டின கார்ல போனா என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற திமிர் தண்டத்தை யார் கொடுக்குறா அப்படின்றது தெரியல. ஏற்கனவே ஈசிஆர்ல நம்ம பார்த்தோம், திமுக கொடி கட்டின கார்ல எப்படி பெண்களை குடும்பத்தோட துரத்திட்டு போனாங்க, அப்படி பதபதைப்பா இருந்ததுன்னு பார்த்தோம். இன்னைக்கு திமுக கொடி கட்டின கார்ல ஒரு கர்ப்பிணி பெண் ஓரமா போயிட்டு இருந்த மொஃபட்ல அவங்கள அடிச்சு ஸ்பாட்லயே அவங்க இறந்து போயிருக்காங்க. அந்த வயிற்றுல இருந்த குழந்தையோட அந்த கர்ப்பிணி பெண் இறந்து போயிருக்காங்க. ஆனா அந்த காரை ஓட்டிட்டு வந்த விக்னேஸ்வரன் அப்படிங்கிறவரை கைது பண்ணாம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கு இந்த திமுகவோட கையில இருக்கிற முதல்வரோட இரும்பு கரத்தின் கீழே இருக்கிற காவல்துறை. அப்ப காவல்துறை யாருக்கு ஏவல் துறையா செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. தப்பு செய்யற எல்லாருமே திமுக காரனா இருக்கிறாங்க. திமுக கொடி கட்டி இருந்தா என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற திமிர் தண்டத்துக்கு இந்த தேர்தல்ல மக்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பாடம் புகுத்துவாங்க.